அனைவருக்கும் வணக்கம். நான் சகோதரர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2026ஆம் ஆண்டு இந்த புத்தாண்டு பலன் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். 2026ஆம் ஆண்டு எந்த ராசிக்கு வேலை கிடைக்கும், எந்த ராசிக்கு வேலை கிடைக்கும், அந்த வேலையில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு டெவலப்மெண்ட், நல்ல ஒரு முன்னேற்றம் யாருக்கு இருக்கும், இதெல்லாமே இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்த்துடலாம். முதல் ராசி பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவப்படி உங்களுக்கு 11ஆம் ராசி கும்பராசின்னு சொல்லிடலாம். ஏன்னா மற்ற ராசிக்கும் வேலை கிடைக்கும்னு ஒவ்வொன்றா சொல்கிறேன். இந்த கும்பராசிக்கு பார்த்திங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு உச்ச நிலைமைக்கு வர போகிறார். ஏன்னா கும்பம்ங்கிறதே ஒரு நல்ல ஒரு லாபமான ஒரு ராசி. அந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா 5ஆம் இடத்துல குரு இருந்து 6ஆம் இடத்துக்கு குரு ஜூன் மாதம் பயிற்சி ஆயிடுவார். அப்போ 6ஆம் இடங்கிறது என்ன, கடனை குறிக்கிற இடம் 6ஆம் இடம், நோயை குறிக்கிற இடம் 6ஆம் இடம் தான். அதில் ஒரு நல்ல விஷயம் இருக்குது, வேலையை குறிக்கிற இடமும் இந்த 6ஆம் இடம் தான். அப்போ இந்த 6ஆம் இடத்துல குரு உச்சமடைகிறனால இந்த வருடம் நிச்சயமாக கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, எதிர்பார்த்த வேலை, ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான ஒரு வேலை கிடைக்குன்னே சொல்லிடலாங்க. சப்போஸ் வேலையில் இருக்கவங்களுக்கு கூட நல்ல ப்ரொமோஷன், எதிர்பார்த்த ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், சம்பள உயர்வு, இந்த மாதிரி விஷயங்களை அந்த கும்பராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார். இல்லை வேலையில் இடமாற்றம், ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கீங்க, வேலையில் திருப்தி இல்லை, நிம்மதி இல்லை, கூட இருக்கவங்க ஏதோ சொல்லிகிட்டு இருப்பாங்க, இல்லை மேலதிகாரிக்கும் உங்களுக்கும் ஹையர் ஆஃபீஸருக்கும் உங்களுக்கும் ஆகாமல் இருந்திருக்கும், ஏதோ ஒரு பிரச்சனை கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு, சரிங்களா? ஒரு மன கஷ்டத்தோட மன சங்கடத்தோடு இருப்பீங்க. வேலையில் இருக்கவங்க பார்த்திங்கன்னா இன்னொரு வேலைக்கு போனீங்கன்னா இப்போ இருக்கிற வேலையை விட இன்னொரு வேலை நல்ல வேலையாகவே உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா உங்களுக்கு ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு இருந்து உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தையும் குரு 9ஆம் பார்வையை பார்த்துருவார். ஏன்னா உங்களுக்கு பாதசனி, ஏன்னா பாதசனி ஏதோ ஒன்று கொடுத்துட்டு போகும், கடைசி சனி ஏதோ நல்லது பண்ணிட்டு போகணும்னு சொல்லுவாங்க. இப்போ ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி கும்பராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு சோதனைகளோ கஷ்டங்களோ துன்பத்தையோ பிரச்சனையோ கண்டிப்பாக கொடுக்கவே கொடுக்காதுங்க. ஏன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்க சனி பார்த்திங்கன்னா குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த வருடம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றம் கும்பராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்னே சொல்லிடலாங்க. இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு அமைப்பாகவே இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா? நல்ல பணம் வரக்கூடிய வேலையில் சொந்தமாக உழைச்சி சொந்தமாக சம்பாதிச்சு பணம் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த வருடம் கும்பராசி நேயர்களுக்கு நிச்சயமாக அமையும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தனுசு ராசிக்காரங்களுக்கும் சொல்லிடலாம். தனுசு ராசிக்கு பார்த்திங்கன்னா அவங்க ராசிநாதன் 8ஆம் இடத்துல மறைகிறார். 8ஆம் இடத்துல மறைஞ்சு உச்ச நிலைமை அடைகிறார், சரிங்களா? அவர் உச்சம நிலை அடைஞ்சாலும் பார்த்திங்கன்னா அது ஒரு நல்ல ஒரு பக்காவான ஒரு நல்ல ஒரு இடத்துல தான் இருக்கார். ஏன்னா உங்களுக்கு உபயலக்னங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த குரு எல்லாம் மறைமுகமாக கெட்டு போய் மறைமுகமாக பலமாக நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கிறது ஒரு சிறப்பான ஒரு அமைப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்போ உபயலக்னங்களுக்கு தனுசு லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா குரு 7ஆம் இடத்துல இருக்கிறத விட 8ஆம் இடத்துல போய் உச்சகதியில் இருக்கிறது ஒரு மறைமுகமான சில விஷயங்கள், நல்ல விஷயங்கள் கொடுப்பார். இப்போ 8ஆம் இடத்துல குரு மறைஞ்சால் என்ன நடக்கும், உங்களுக்கு வெளியூரில் போய் வேலை பார்க்குறது. ஒரு சில பேர் ஐடி ஃபீல்டில் இருக்கவங்க, கம்ப்யூட்டர் ஃபீல்டில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடல் கடந்து போகிறது, இல்லை வெளிமாநிலம் போகிறது, அங்கே போய் வேலை கிடைக்கிறது, வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க, அப்ராடு இல்லை வெளியூர் இல்லை வெளிநாட்டில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாமே ஒரு நல்ல ஒரு வேலை, எதிர்பார்த்த வேலை, ஒரு அருமையான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தனுசு ராசி நேயர்களுக்கும் 8ஆம் இடத்துக்கு வரக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படுத்தி தந்துடுவார். ஏன்னா 8ஆம் இடத்துல குரு இருந்து என்ன பண்ணுவார், உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். 2ஆம் இடத்தை பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்தை விருச்சிக ராசி பார்த்துருவார். அப்போ 8, 12 பார்த்திங்கனாலே உங்களுக்கு அயல்நாடு போகிறது, வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறதுக்கு உண்டான இடம் தான் இந்த 8, 12ஆம் இடம். அப்போ அந்த இடத்துல குரு ஒரு சுபகிரகம் நின்று உங்களுக்கு குருவோட பார்வை 12ஆம் இடத்து மேலேயும் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்து மேலேயும் விழுகிறதுனால வெளிநாடு மூலமாக சம்பாதிக்க போகிறீங்க, வெளியூர் மூலமாக அங்கே போய் நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்கன்னு காமிக்குது. அப்போ தனுசு ராசி நேயர்களுக்கும் பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் அங்கே போய் சம்பாதிக்கக்கூடிய அந்த யோகம், அந்த கொடுப்பினை இந்த வருடம் நல்லாவே இருக்குன்னு சொல்லிடலாங்க. ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்க குரு நேரடியாக 7ஆம் பார்வையாகவே உங்களுக்கு 2ஆம் இடத்தை பார்த்துருவார். 2ஆம் இடங்கிறது பொருளாதாரத்துக்கு உண்டான இடம். அவர் தனஸ்தானாதிபதி பார்த்திங்கன்னா தனக்காரகன் குருவே தனஸ்தானத்தை பார்க்குறார். இது ஒரு சிறப்பான ஒரு யோகமான அமைப்பாக இருக்கிறதுனால தனுசு ராசி நேயர்களுக்கும் ஒரு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வளர்ச்சியும், எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு சம்பாத்தியமும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு வருடமாக இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக தனுசு ராசி நேயர்களுக்கு அமைன்னு சொல்லிடலாங்க. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா கன்னிராசிக்காரங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 11ஆம் இடத்துக்கு குரு வர்றதுனால அது ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு. 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசி பார்த்து சில குழப்பம், சில கஷ்டம் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தால் கூட உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல குரு இருந்து சனி மேலே குருவோட பார்வை விழுகிறதும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். இவங்களுக்கும் எதிர்பார்த்த வேலை, லாபம். ஏன்னா 11ல் குரு இருந்துட்டாலே நிறைய லாபம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். வேலையில் இருக்கவங்களுக்கு சேலரி இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
ஏன்னா ரொம்ப வருஷமாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க கன்னிராசிக்காரங்க இருக்காங்க. அதே மாதிரி சேலரி இன்க்ரிமெண்ட்காக சம்பள உயர்வுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருக்கீங்க. ஏன்னா உங்களுக்கு அடுத்த வந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பொசிஷனில் நல்ல ஒரு நிலமையில் நல்ல ஒரு டீசெண்டான ஒரு நிலமையில் இருந்திருப்பாங்க. ஆனால் உங்களால் வளர முடியாமல் இருந்திருக்கும். இப்போ 11ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த குரு உங்கள் ராசிக்கு வந்து லாபஸ்தானத்துக்கு வந்து உச்ச நிலையில் இருக்கிறதுனால அவர் 7ஆம் இடத்தையும் பார்த்துருவார். உங்கள் ராசிக்கு வந்து 4ஆம் அதிபதியாகவும் செயல்படுறதுனால எதிர்பார்த்ததை விட நல்ல ஒரு வேலையில் இருக்கவங்களுக்கு நல்ல லாபம், நல்ல ஒரு வளர்ச்சி, உங்கள் பேங்க் பேலன்ஸ் அதிகரிக்கிறது, பேக்கெட்லேயும் பரிசுலையும் எப்பவுமே பணம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த வருடம் கன்னிராசி நேயர்களுக்கும் நிச்சயமாக ஒரு யோகமான ஒரு அமைப்பு, நல்ல வேலை கிடைக்கும்னே சொல்லிடலாம். சரிங்களா? வேலை மாற்றம், இடம் மாற்றம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு பக்காவான ஒரு அமைப்பாக இருக்குன்னு சொல்லிடலாங்க. அதே மாதிரி தாங்க உங்களுக்கு மிதுன ராசிக்காரங்களுக்கு அதே தான். ஏன்னா 2ஆம் இடத்துல உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சநிலை அடைகிறார். அவர் எங்கே பார்ப்பார்? நேரடியாக 5ஆம் பார்வையே உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்தையே குரு பார்த்துருவார். அப்போ 6ஆம் இடத்தை குரு பார்க்குறது, உச்ச நிலைமையில் இருக்க குரு 6ஆம் இடத்தை பார்க்குறதும் இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு ஒரு நல்ல வேலை உங்களுக்கு கிடச்சிரும். பொதுவாகவே மிதுன ராசிக்காரங்க இந்த வருஷம் நல்லா இருக்க போகிறீங்க. எந்த ஒரு சூழ்நிலையிலும் வந்து டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்கள் ஜாதகம் மட்டும் நல்லா சப்போர்ட் பண்ணிடுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஒரு வருடம்னு சொல்லலாம். இந்த 2ஆம் இடத்தில் இருக்க குரு பெரும் பணம், பெரும் பொருளை கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இந்த வருடம். அப்போ ராசிக்கு 6ஆம் இடங்கிறது என்ன? எதிர்ப்பு குறிக்கிற இடம் அதுதான், கடனை குறிக்கிற இடம் தான், நோயை குறிக்கிற இடம் அதுதான். இதெல்லாமே ஒரு பக்கம் கண்ட்ரோல் இருந்தால் கூட எதிர்பார்த்த வேலையும் கிடச்சிரும் உங்களுக்கு. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே வந்து பார்த்திங்கன்னா ஹையர் பொசிஷன், வேலையில் இருக்கவங்க ஹையர் பொசிஷன் போவீங்க. இல்லை வீட்டோட முடங்கி கிடக்கிறவங்க, வேலையே இல்லை, ஒன்றுமே இல்லை, நல்லா டிகிரி படிச்சிருக்கோம், நல்லா படிச்சிருக்கோம், படித்ததுக்கு உண்டான வேலை கிடைக்கலன்னு ஒரு ஏக்கத்துலேயும் புலம்பிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த வருடம் இந்த குரு 2ஆம் இடத்துக்கு வந்து 6ஆம் இடத்தை பார்க்குறதுனால நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும்னே சொல்லிடலாங்க. அதனால் மிதுனராசி நேயர்களுக்கும் ஒரு பொன்னான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா 6ஆம் இடம் குரு பார்த்துட்டாலே என்ன பண்ணுவார்னா, அது கோடி குற்றங்களை நிவர்த்தி பண்ணி விட்டுருவார். உங்களுக்கு ஏதாவது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருந்தால் கூட அதிலிருந்து கொஞ்சம் வெளியே வர ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்துரும். எதிர்ப்புகள், சண்டை சச்சரவு, சங்கடங்கள் அதெல்லாம் இருந்தால் கூட எல்லாம் கண்ட்ரோல் கொண்டு வந்துடும் குரு. ஏன்னா குரு 6ஆம் இடத்தை பார்த்துட்டாலே அந்த பிரச்சனை பஞ்சாயத்துலேருந்தெல்லாம் வெளியே வந்துடுவீங்க. கோர்ட்டு கேஸு, அந்த அடிதடி, போலீஸ் ஸ்டேஷன் பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருந்தது பார்த்தீங்களா, அதிலிருந்தெல்லாம் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகும். ஏன்னா ஒரு சில பேருக்கு சொத்து பிரச்சனையே இருக்கும், சொந்தக்காரங்களை உங்கள் மேலே கேஸ் போட்டு அப்படி இப்படின்னு பண்ணியிருப்பாங்க. அதிலிருந்தாலும் வெளியே வரக்கூடிய அந்த வாய்ப்பும் இந்த வருடம் மிதுனராசி நேயர்களுக்கு இருக்குது. முக்கியமாக சொல்லப்போனால் நல்ல வேலை. ஏன்னா 6ஆம் இடத்தை குரு பார்த்துட்டாலே எதிர்பார்த்த வேலை, உங்களுக்கு என்ன படிச்சிங்களோ அது படிப்புக்கு உண்டான வேலை, உங்களுக்கு தகுந்த வேலை இந்த வருடம் நிச்சயமாக கிடச்சிருங்க. அது ஒரு நல்ல வேலைக்கு நல்ல சம்பளத்தில் தான் போய் உட்கார போகிறீங்கன்னு காமிக்குது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்க குரு 5ஆம் பார்வையாக பூர்வ புண்ணிய, அதாவது 5ஆம் பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் ராசிக்கு வந்து 6ஆம் இடத்தை குரு வந்து விருச்சிக ராசி பார்க்குறதுனால ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக மிதுனராசி நேயர்களுக்கு அமைஞ்சிரும். அப்போ மிதுனம், கன்னி, நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி மிதுனம், கன்னி, கும்பம், தனுசு, இந்த 4 ராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வேலை, நல்ல ஒரு உத்தியோகம், நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த 2026ஆம் ஆண்டு நிச்சயமாக இருக்குங்கிறதுல டவுட்டே கிடையாது. முயற்சி பண்ணுங்கள், எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக அமைஞ்சிரும். இருந்தாலும் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை செக் பண்ணுங்கள். நல்ல தசாபுத்தி போதா, உங்களுக்கு சாதகமான காலகட்டமாக, பாதகமான காலகட்டமாக, என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்கள் வயசு என்ன இதில் போயிட்டுருக்கீங்க பாருங்கள், அது ரொம்ப முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சோதரர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பருக்கு ஒருவனுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நன்றி, வணக்கம்.